ராஜ் தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் எல்லோருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டிமன்ற உலகத்துல இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு புதிய தகவலை இப்ப நான் சொல்ல போறேன். இப்படித்தான் வருஷம் பூரா சொல்றீங்க. இப்போ இந்த நிமிஷத்துல இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? பட்டிமன்றம் அப்படின்னு பேரு. கொஞ்சம் ஒன்றும் பதட்ட நிலை அடைய வேணாம். அறிமுக பேச்சாளனால கொஞ்சம் பதட்ட நிலையோடு தான் இருப்பார். உங்களோட நடுவர் நான் தான். கட்ட 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 இங்கே வருங்க. இந்த பட்டிமன்றத்தில் நடுவில் உட்காந்துருக்கிற உங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? நடுவர் அப்படின்னு பேர். மீண்டும் சொல்கிறேன், கொஞ்சம் பதட்ட நிலைக்கு போகாதீங்க. மேடையில் உட்காந்துருக்கிற இவங்களுக்குலாம் என்ன பேர் தெரியுமா? பேச்சாளர் அப்படின்னு பேர். ரைட்டு. ஆனா உங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கிற எனக்கு என்ன பேர் தெரியுமா? இங்கதான் நீங்க நல்லா கவனிக்கணும். மேடையில் இருக்கிற எல்லாரும் பேச்சாளர்கள், ஆனா நான் பேச்சாளரே கிடையாது. கொஞ்சம் முக்கிய நிலையில் தான் இருக்காரு நினைக்கிறேன். நான் பேச்சாளர் இல்லாட்டி வேற யாரு தெரியுமா? உங்களுடைய வெறித்தனமான ரசிகன் நடுவர் அவர்களே. இப்படிலாம் நான் சொல்றதுனால நீங்க நான் அடுத்த பட்டிமன்றத்துக்கு கூப்பிட போறதுல எனக்கு தெரியும். தம்பி ஜிபே எடுத்து பாரு, 1500 வந்திருக்கும். வாங்குற சம்பளம் பூரா உங்களுக்கே கொடுத்துட்டு போயிறேன் ஐயா. ஒரு அற்புதமான வாசகம் ஒன்று உண்டு. உங்களுடைய உதடுகளை புன்னகை செய்வதற்காக மட்டுமே பயன்படுத்துங்கள், அடுத்தவர்களுடைய மனம் புண்படுவதற்கு பயன்படுத்தாதீர்கள் அப்படின்னு. அந்த வகையில் தமிழர்கள் எல்லோருடைய உதடுகளும் இடைவிடாமல் புன்னகை செய்வதற்கு நகைச்சுவையை அள்ளி அள்ளி விருந்தாக கொடுத்து கொண்டிருக்கிற போற்றுதலுக்குரிய நடுவர் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச படம் அண்ணாமலை, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிச்ச படம் ஏழுமலை, அறுபடை வீடுகள்ல ஒன்னும் சுவாமிமலை. நல்ல தமிழை நல்ல நகைச்சுவையை கேட்டு இடைவிடாமல் கைதட்டி ரசிக்கக்கூடிய மக்கள் வாழும் ஊர். அப்படிப்பட்ட திருவண்ணாமலை ரசிகர்களுக்கு வணக்கத்தை சொல்லி, இவன் தட்டினாத்தான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போவேன்ற முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்க. என்ன இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கேன்? ஒவ்வொரு நல்ல வேலைக்கு இன்னும் 45 படம் இருக்கு. ஏழுமலை கந்தமலைன்னு போயிட்டு இருந்தாலும் என்ன ஆயிருக்கும்? இந்த பட்டிமன்றத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்போ முற்றிலும் புதுமையான இந்த தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கும் நானோ ஒரு அழகான பதுமை. அந்த ரூபாய் திருப்பி அனுப்பிவிடுப்பா, ஜிபேல போட்டதை. எனக்கு என்ன ரொம்ப மகிழ்ச்சினா, பட்டிமன்றத்துக்கு தலைப்பே சினிமாவை பத்தி கொடுத்துருக்காங்க. தலைப்பு வந்து கொசுவத்தியோ ஊதுவத்தியோ இல்ல, சினிமா பத்தி. இந்த நகைச்சுவை புரிஞ்சா உங்களுக்காகவே கொண்டு வந்தேன் திருவண்ணாமலை ரசிகர்களுக்காக. உண்மையிலேயே ஏதாவது ஒன்றுக்கு ஆங்கிலத்தில் பேசும்போது தமிழில் ஸ்க்ரோலிங் போடுவாங்க எழுத்து. இவன் நகைச்சுவைக்கு கீழே போடுற புரிஞ்சா, இல்லாட்டி அதுக்கு நாங்கள் ஸ்க்ரோலிங் போடணும். நடுவர் அவர்களே, தலைப்பு சினிமாவை பத்தி கொடுத்துருக்காங்க. ஆனா 3 பேர் சினிமாவை பத்தி குறை சொல்றதுக்காக வந்திருக்காங்க சார். எதிரணியில என்ன சொல்றாங்க? மக்கள் எல்லாரும் சினிமாவை பார்த்து அதுல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை எடுத்துக்கிட்டு அப்படியே சினிமாவோடு போகிறார்கள் சொல்றாங்க. நாங்க என்ன சொல்றோம்? 3 மணி நேரம் தியேட்டர்ல மகிழ்ச்சியா இருந்துட்டு அதுல வர்ற கெட்ட விஷயங்களை ஒதுக்கிட்டு வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் அன்னப்பறவை போல பிரித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மனோபாவம் கொண்டவர்களாக மக்கள் சினிமாவுக்கு போகிறார்கள் அப்படின்னு நாங்க பேசுறோம். நடுவர் அவர்களே, இப்பதான் பேச வந்திருக்கீங்களா? மக்கள் சினிமாவை பார்த்து கெட்டு போறாங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு ஏத்துக்க முடியாத அபத்தமான கருத்து உலகத்திலே கிடையாது. சினிமால என்ன காமிக்கிறாங்க? கதாநாயகிய வில்லன் கடத்திட்டு போறான், அதானே? பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராமாயணத்துல ராவணன் சீதையை கடத்திட்டு போனார். அவர் எந்த படத்தை பார்த்துட்டு சீதையை கடத்திட்டு போனாரு? ஒரே செருப்படியாவில் படிக்கிற. மகாபாரதத்துல திரௌபதியை துச்சாதனன் துயில் உறிஞ்சான். அவன் என்ன ஆனந்தராஜ் படத்தையும் எம்என் நம்பியார் படத்தையும் பார்த்துட்டு துயில் உறிஞ்சானா? சினிமாவில் ஒரே வன்முறையா இருக்கு, ரத்த ஆறு ஓடுது சினிமால. ஏன் சார், ராமாயணத்துல யுத்த காண்டம்னு ஒரு காண்டமே இருக்கு சார். சினிமாவுக்கு சொல்றீங்க 3 பேரும். மக்கள் ஏன் சினிமாவுக்கு போகிறார்கள் தெரியுமா? வீட்டில் ஒய்ப்பு சொல்ல தாங்க முடியாம தான் திடீர்னு இன்டர்வெல்ல திரும்பி வந்துடுறேன். ஏன்னா அவங்க அங்கே தொந்தரவு தாங்க முடியல. அப்படி வந்து நடுவில் கோயிலில் உட்காந்துருக்கேன், இல்லாட்டி ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன், சாவடியில் உட்காந்து என் பாட்டி சவிக்க முடியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். மக்களுடைய வாழ்க்கையில அவ்வளோ பிரச்சனை. இப்போ காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடுற ஒரு இளைஞன்ட்ட போய் கேட்டு பாருங்களேன், தம்பி நிம்மதினா என்ன, சந்தோஷம்னா என்ன தம்பி? அவன் அப்படியே யோசிக்கிறான். நிம்மதி சந்தோஷம்
இந்த பேர்லாம் எங்கேயோ சின்ன வயசுல கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கே. நிம்மதி சந்தோஷம்ங்கிற வார்த்தைகளுக்கான அர்த்தமே மறந்து போற அளவுக்கு ஒரு பரிதாபமான வாழ்க்கையை இளைஞர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கான் சார். இருக்கிற வீட்டில் நிம்மதி இல்லை, பார்க்குற வேலையில விருப்பம் இல்லை, வாழ்ற வாழ்க்கையிலையும் சந்தோஷம் இல்லை. இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனுஷன் எல்லா கவலையையும் மறந்து 3 மணி நேரம் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரே இடம் என்ன தெரியுமா உலகத்துல? தியேட்டர் மட்டும்தான் சார். சினிமா கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கையை எதாலையுமே கொடுக்க முடியாது. வாழ்க்கையில எல்லாத்துலயும் நம்பிக்கையை இழந்துட்டு ஒருத்தன் தியேட்டருக்கு போறான், அங்க ஒரு பாட்டு கொடுக்குறான் பாருங்க, தன்னம்பிக்கை பாட்டு. இன்னைக்கு ஜெய்பீம் திரைப்படத்துல, நீலவண்ண கூரை இல்லாத நீலம் இங்கு ஏது, காலம் என்னும் தோழன் உன்னோடு தடைகளை மீறு, மாறுமோ தானா நிலை எல்லாமே தன்னாலே, போராடு நீயே அறம் உண்டாகும் மண்மேலே, மீதீருள் நீ கடந்தால் காலை ஒளி வாசல் வரும், தோளில் நம்மை ஏந்தி கொள்ளும் நமக்கான நாள் வரும், தலகோதும் இளங்காத்து சேரி கொண்டு வரும். இந்த பாடல் கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை இருக்கு பாருங்க, இது வேற எங்க கிடைக்கும்? சினிமால தானே சார் கிடைக்கும். கோவில்ல போய் சாமி கும்பிட்டா அது ஹிந்து, மசூதில போய் தொழுதா முஸ்லீம், சர்ச்சில் போய் ஜெபம் செஞ்சா கிறிஸ்டின். ஆனா மத வேறுபாடுகள் எல்லாவற்றையும் மறந்து பெரியவர்கள் சிறியவர்கள் குழந்தைகள் எல்லோரும் ஒற்றுமையாக அமர்ந்து மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரே இடம் இந்த உலகத்துல திரையரங்கம் மட்டும்தான். நடுவரவர்கள் பஸ்ல கண்டக்டர் மீதி சில்லறை எப்ப கொடுப்பாரோ அப்படின்னு நினைச்சு அந்த பயணத்தையே ரசிக்காம போயிடுற மாதிரி வாழ்க்கையில வர்ற சில சில்லற பிரச்சனைகளுக்காக வாழ்க்கையை ரசிக்காம போயிடுறோம். அந்த சில்லற பிரச்சனையை கூட கவனம் செலுத்தாதரா, வாழ்க்கையை எப்படி ரசிக்கணும்னு கத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறது எங்க சினிமா தான். நாணயமும் பணம் தான், காசு சில்லறைன்னு சொல்றோம், அதுவும் பணம் தான். நல்ல விஷயத்தை செஞ்சா அவன் நாணயமானவே அப்படின்றோம், கொஞ்சம் ஊதாரத்தின அவன் ஒரு சில்லறை பென்றோம், ரெண்டும் நாணயம் தான். ஒருத்தன் தான் கட்டின பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படும் போது சினிமால வடிவேலு கோவை சரளாவை போட்டு அடி அடின்னு அடிக்கிறத பார்த்துட்டு அவன் பொண்டாட்டி அவனே கை நீட்டி அடிச்ச மாதிரியே அவனுக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. எல்லாரும் பயந்தவங்களா இருப்பாங்க. ஒரு ரவிக்குமார் சார்லாம் பாராட்டலாம், ஒரு அதட்டு போட்டா போதும் அவர் சம்சார வாயை மூடிடுவாங்க. இவர் வாயே ஏன் மூடுறா, இது என்ன பட்டிமன்றம் நடக்குது? அப்படி உண்மையிலே சார் நீங்கள் நிறைய நல்லா யோசிச்சு பாருங்களேன். காலையில் மதியம் 3 வேளையும் சாப்பிடாம 11 மணிக்கு வந்திருப்பேன் வெளியூர்லேருந்து. பசி நுரத்தள்ளி இருக்கும், பசியோடு வந்து உட்காந்துருப்பேன். சாப்பிட போய் பாருங்க, வாய் எடுத்து வைக்கிறப்ப மனைவி சொல்கிற ஒத்த வார்த்தை அந்த பசி ஊரா 300 கிலோமீட்டர் வேகத்தில் ரிவர்ஸில் ஓடி போயிரு சார். சாப்பிட போகிற நேரம் ஒய்ப்பு சொல்ல, சாப்பிடுங்க உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். இந்த வாரம் இந்த 5 டீ கடையில் டீயை குடிச்சிட்டு அங்கிட்டே படுத்துக்குருவேன். பார்த்தீங்களா, ஒரு வார்த்தைக்கு இன்னொரு ஆள்கிட்டையும் கேட்டாங்க, உன் பொண்டாட்டி உன்னை அடிப்பாளையா? ஆமாம் ஆமாம். எதுக்கு 2 சொல்கிற? 2 சம்சாரமுங்க அப்படின்னு இருக்காங்க. நான்லாம் என் காதலியை கூட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயில் கூட போக முடியாது. அப்படியே போனாலும் பயந்து தான் போவேன். ஆனால் சினிமாவில் ஜீன்ஸுங்கிற திரைப்படத்தில் பிரசாந்தும் ஐஸ்வர்யா ராயும் கை கோர்த்துக்கிட்டு உலகத்தினுடைய 7 அதிசயங்களுக்கும் போய் டூயட் பாடுறத பார்க்கும்போது கண்ணை மூடி கற்பனையில் நானும் என் காதலியுடைய கையை பிடிச்சிட்டு அப்படியே டூயட் போய் பாடுவோம் பாருங்க. உலகத்தினுடைய 7 அதிசயங்களுக்கும் போய், பூக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம், அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம், கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உருவான காதல் அதிசயம், ஓ 16 வயதான பருவத்தில் எல்லோர்க்கும் படர்கின்ற காதல் அதிசயம், ஓ. எதுக்கு பாட்டு பாடுறாப்புல? நாளைக்கு ஒரு சடங்கு வீட்டில் கச்சேரி, அதில் ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. சினிமா கெட்ட விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது என்று 3 பெருமக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, நான் சொல்றேன், சினிமா எவ்வளவு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கு தெரியுமா? கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மகாகவி பாரதி,
இந்த 3 தென்பாண்டி சிங்கங்களும் திரையிலே வந்து முழங்கினால் எப்படி இருக்கும் என்பதை நம்முடைய கண்ணுக்கு காட்டியவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அடுத்து வர 5 பேச்சாளரும் கவனிச்சுக்குங்க. அவர் ஏன் கைதட்டு வாங்கினார்னா சாதாரண விஷயந்தான். நீங்களாம் என்ன செஞ்சுருப்பீங்க? வீரவாண்டி கட்டபொம்மன், வஉசி, அதே போல் கர்ணன், இவங்கெல்லாம் சினிமாவில் வந்து நடிகத்தில். ஆனால் அவன் வஉசி கட்டபொம்மன் அப்படின்னு ஆடி என்னமோ ஏதரான்னு. இதுதான் இந்த நுணுக்கத்தை கடைபிடிச்சிக்க பேச்சாளர் ஜெயிச்சிருவீங்க. நம்மள அந்த இரங்கல் செய்தி மாதிரி சொல்லுவோம். ஒரு ஊரில் ஒருத்தர் என்ன செஞ்சான்னா, ஆனால் அவன் ஒரு ஊரில் நான் வச்சுக்கோங்க அப்படின்றான். புறம் பதறி போய். கர்ணன் எப்படி இருப்பான் அப்படிங்கறத மகாபாரதத்துல படிச்சிருப்போம். ஆனா திரையில வந்து காமிச்சு கர்ணன்னா இப்படிதான் கம்பீரமா இருப்பாங்கிறத காமிச்சவர் நடிகர் திலகம் தான். சிவபெருமானே பூமிக்கு வந்து பாடினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாட்டும் நானே பாவமும் நானே என்கிற திருவிளையாடல் என்கிற திரைப்படத்திலே தோன்றி சிவபெருமானாகவே வாழ்ந்தவர் நடிகர் திலகம் தான். அதனாலதான் கவிஞர் வாலி ஐயா எழுதினார் ஒரு பாட்டுல, சினிமா 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 எம்ஜிஆர் சிவாஜி சார் என்டிஆர் ராஜகுமார் இவங்க இருந்த சினிமா சினிமா இது போல் வருமா வருமா வருமா. கடவுள் யாருன்னு யார் பார்த்தா அத கண்ணில் காட்டுவது சினிமாதான். கர்ணன் கட்டபொம்மை யார் பார்த்தா அதை எடுத்து காட்டுவது சினிமாதான். எவரும் உழைச்சா உயர்ந்திடலாம் அதை கண்ணில் காட்டுவது சினிமாதான். மொத்த பூமியையும் 10 ரூபா தந்தா சுத்தி காட்டுது இந்த சினிமாதான். சினிமா எவ்வளவு விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்குங்கிறதுக்கு என்னால் ஒரு லிஸ்டே கொடுக்க முடியும் சார். எனக்கு என்னமோ அடுத்த பட்டிமன்றத்தில் நீ தான் நடுவர் போலையே. ஏன்னா நான் கொஞ்சம் பாடுறது கொஞ்சம் லேட்டாக பாடுவேன், அவ்வளோதான். நானும் பாடுவேன், அதுக்காக சும்மா ஒரே இடத்துல ஒரு பாட்டு பாடினேன். என்ன பாடினேன்? என்ன பாட்டு? இச்சி 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 கூடு அப்படின்னு, மைக்க கூடு அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுலேருந்து நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணேன், அவன் ஃபாலோ பண்ணிட்டான். ஜவுளி கடையில் சேல்ஸ்மேன் பார்த்துருப்போம்ல, புடவை வைக்கிறவங்க, அதை பார்க்கும்போது ஒரு பளபளப்பான சூழலில் அவங்க வாழ்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் கூட எவ்வளவு கொடுமைகள் நடக்குது, எவ்வளவு துயரங்கள் நடக்கிறது என்பதை நம்முடைய கண்ணுக்கு படம் பிடித்து காட்டிய திரைப்படம் அங்காடி தெரு சார். மருத்துவர்களுடைய சேவைங்கிறது கிராமப்புறங்களில் எவ்வளவு தேவை என்பதை சீனு ராமசாமி அவர்களுடைய தர்மதுரை என்கிற திரைப்படம் நமக்கு காட்டுச்சு. கழிப்பறை அமைப்பதில் கூட எவ்வளவு ஊழல் நடக்கிறது என்பதை ஜோக்கர் என்கிற திரைப்படம் நமக்கு படம் பிடிச்சு காட்டுச்சு சார். இப்போ கூட சமீபத்தில் குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய இந்த பாலியல் வன்புணர்வு கொடுமைகளை சித்தா என்கிற திரைப்படம் மிக அற்புதமாக பேசியிருக்கிறது. கல்வி என்கிற ஆயுதம் உன்னிடத்திலே இருந்தால் எதை வேண்டுமானாலும் நீ போராடி ஜெயிக்கலாம் என்பதை பரியேறும் பெருமாள் என்கிற திரைப்படம் நமக்கு பேசுச்சு. உன்கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூபா இருந்தா பிடிங்கிடுவானுவ, ஆனா படிப்பை மட்டும் உன்கிட்டேருந்து புடுங்கவே முடியாது சிதம்பரம்னு அசுரன் சொல்லி கொடுத்துச்சு சார். ஒரு மனிதன் வாழ்க்கையிலே வெற்றி பெறும் போது அவனுக்கு எவ்வளவு தடங்கல்கள் வரும், எவ்வளவு இடர்பாடுகள் வரும், எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனுஷன் எப்படி ஜெயிக்கிறாங்கிறத சூரரை போற்று என்கிற திரைப்படம் நமக்கு பேசிச்சு சார். இப்போ கூட விவசாயிகளுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை, அவர்களுடைய வாழ்வியலை எந்த விதமான வன்முறையும் இல்லாத ஒரு கிராமமாக, எந்த விதமான மிகையும் இல்லாமல் கடைசி விவசாயி என்கிற உலகத்தரமான திரைப்படத்தில் இளம் இயக்குனர் மணிகண்டன் நமக்கு படம் பிடித்து காட்டினார். எல்லாம் சினிமா கற்றுக் கொடுத்தது நடுவர் அவர்களே. அப்பா அம்மாக்கு செலவு பண்றதுல கூட ஒரு மகன் கஞ்சத்தனமா இருக்கான். இத சம்சாரம் அது மின்சாரம்ங்கிற திரைப்படத்துல இயக்குனர் விசு ஐயா அவர்கள் சும்மா ஒவ்வொரு வசனத்திலையும் தெரிக்க விட்டுருவார் பாருங்க. சொல்லுவார் பாருங்க, கண்ணம்மா எனக்கு நீ யார் இருக்கா சொல்லு, ஓடி போன பையன், அவனை தேடி போன பொண்டாட்டி, புருஷனை புரிஞ்சுக்காத வசந்தா, பாடத்தை புரிஞ்சுக்காத பாரதி, பேசவே மாட்டான் சிவா, பேசியே கெடுப்பா சரம், மானம் இல்ல, மரியாதை இல்ல, கௌரவம் இல்ல, வேலை இல்ல, பிராந்தியும் இல்ல. 525 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 450 ரூபாய் ஒண்ணுமே பேசாம கொடுக்கறதுக்கும், 1725 ரூபாய் சம்பாதிக்கிறவன் தட் இஸ் 1725 ருபீஸ் சம்பாதிக்கிற நீ 400 ரூபாய் கொடுக்கறதுக்கு கணக்கு பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குடா கண்ணா. ஒரு சிலர் யோசிச்சு கை தட்டுறாங்க. ஏன்னா விசு சார் சலதோஷம் பிடிச்சப்ப பேசுன மாதிரி இருக்கே அப்படின்றது அவங்களுக்கு ஒரு டவுட்.
இந்த உலகத்தில் புனிதமான இடங்கள் என்று 2 சொல்வார்கள். ஒன்று அம்மாவினுடைய கருவறை, அது உயிரை கொடுக்கும். இன்னொன்று ஆசிரியருடைய வகுப்பறை, அது அறிவை கொடுக்கும். ஆனா 3வது புனிதமான இடம் என்ன தெரியுமா? சொல்ல முடியாத துக்கங்களை தன்னுடைய நெஞ்சிலே சுமந்து கொண்டு வருபவனுக்கு எல்லையில்லாத ஆனந்தத்தை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய சினிமா இருக்கு பாருங்க சார், அதுதான் 3வது புனிதமான இடம். ஒரு மனுஷன் பிறக்கும் போது பனிக்குடம் உடைகிறது, இறக்கும் போது மண்குடம் உடைகிறது. 2க்கும் இடைப்பட்ட கொஞ்ச காலத்துல எந்த சூழ்நிலையிலையும் அவனுடைய மனசு உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சினிமாவுக்கு போறான். ஆகவே மக்கள் கெட்ட விஷயங்களை சினிமாவில் இருந்து எடுத்துக்கொள்ளவில்லை, நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்கிறார்கள், கெட்டதை விலக்குகிறார்கள். ஆகவே மக்கள் சினிமாவுக்கு போகிறார்கள் என்கிற ஒரு நல்ல தீர்ப்பினை வழங்குமாறு கேட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.